Good morning students, I am MRK. Today 10th Max class chapter 2 numbers and sequences example sum நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 5 marks sum only, important sum. Okay, exam 2.6 மூணு நம்பர் கொடுத்து அதில் HCF கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. Find the HCF of 396, 504, 636. இந்த மூணு நம்பருக்கும் HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பருக்கு நம்ம HCF கண்டுபிடிக்கணும் கம்பேர் பண்ணி. ஓகே, வாட் இஸ் கிவன் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதையில் ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் எடுத்து எழுதிக்கோ. ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் எடுத்து எழுதுகிறோம்னா 396ஐயும் 504ஐயும் எழுதுகிறேன். இதில் விச் இஸ் கிரேட்டர்னு பார்த்து 504ன்றது கிரேட்டஸ்ட்டு அப்படி நம்பரு 396. ஓகே, நெக்ஸ்ட்டு ஈக்குவல்ஸ் லெம்மா அப்படின்னு பார்த்தோம்னா A ஈக்குவல் டு BQ + R. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் ரிமைண்டர் R அப்படின்றது வந்து 0 வரலாம் அல்லது பியை விட சிறுசாக வரலாம், ஈக்குவல் வராது, பியை விட சிறுசாக வரலாம். ஓகே ரைட், குட். இப்போ நம்ம கணக்குக்கு வர்றோம். 504 ஈக்குவல் டு பி 396 கோசன்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும், ப்ளஸ் ஆர் அப்படின்றது கண்டுபிடிக்கணும். 396 ஒன் டைம் தான் வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், செப்பரேட் பண்ணோம்னா 108 வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதை இறக்கிடணும். 396 எழுதிட்டு ஈக்குவல் டு 108 எழுதி இது எத்தனை டைம்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு மிச்ச ரிமைண்டர் இங்கே எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே பார்த்தோம்னா 3 டைம்ஸ் வரும். 3 டைம்ஸ் வரணும். 108 வந்து 3 டைம்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா 24 நாலு மிச்சம் 2 324ன்னு வருது. அப்போ 396 324ன்னு வருது, 72ன்னு வரும், 72 அப்படின்னு வரும். அப்போ ஃபஸ்ட் இந்த நம்பரை இறக்கிட்டு 108 எழுதிட்டு 72 இன்ட்டு மல்டிபிள் ஆஃப் 1 தான் வரும், ப்ளஸ் என்ன வரும் அப்படின்றத இங்கே எழுதணும். ஓகே, அப்போ இங்கே என்ன வந்துடும், 36 வந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ நெக்ஸ்ட்டு 72 இங்கே எழுதிட்டு ஈக்குவல் டு போட்டு 36 இன்ட்டு ஹவு மெனி டைம்ஸ்னு பார்த்து ப்ளஸ்ஸு ரிமைண்டர் எழுதணும். 2 டைம்ஸ் ஆஃப் அப்படின்னு எழுதினோம்னா 36 வந்து 72 வந்துடும். ரிமைண்டர் வந்து என்ன வந்துடும், 0 வந்துடும். ரிமைண்டர் 0 வந்துட்டால் ஸ்டாப் ஆகிடும் எனக்கு. therefore HCF ஆஃப் அப்படின்னு எழுதணும். HCF ஆஃப் இந்த ரெண்டு நம்பர் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரெண்டுக்கும் 396க்கும் 504க்கும் கண்டுபிடிச்சது வந்து 36. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இந்த 36க்கும் இந்த 636க்கும் கம்பேர் பண்ணணும், விச் இஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்லி. அப்போ 636 கிரேட்டர் 36. ஓகே, அப்போ A ஈக்குவல் டு BQ + R அப்படின்னு சொல்கிற அந்த தியரம் போட்டோம்னா, ஈக்குவல் சும்மா போட்டோம்னா 636 ஈக்குவல் டு 36 இன்ட்டு ப்ளஸ்ஸு கோசன்ட்டு ப்ளஸ் இன்ட்டு ரிமைண்டர் ஈக்குவல் டு கோசன்ட் என்ன வரும், 17 டைம்ஸ் வரும்டா தம்பி. அப்போ 36 17 டைம்ஸ் போட்டோம்னா 7 6 42, 4 21 25 166 133 2 65 11 1 என்ன வந்துச்சு, 612 வந்துருச்சு. அப்போ 612 636 அப்படின்னு வந்துருச்சு. சரியா, 612. ஓகே, அப்போ அடித்தா என்ன வந்துடும், 424 வருது. ரிமைனிங் என்ன வருது, 24. ரைட், ரிமைண்டர். அப்போ அடுத்து 36ஐ எடுத்துகிட்டு 24 இங்கே எழுதி விச்சு அப்படின்னு எழுதி எத்தனை ஹவு மெனி டைம்ஸ் 36ல் 24 வரும்னா 1 டைம் வரும். மிச்சம் எவ்வளோ இருக்கும், 12 இருக்கும். அப்போ நெக்ஸ்ட்டு 24 இங்கே எடுத்து எழுதிட்டு ஈக்குவல் டு போட்டு 12 இன்ட்டு எத்தனை டைம்ஸ் வந்து 24க்குள்ளே 12 வரும் அப்படின்னு பார்க்குறோம். 2 டைம்ஸ் போட்டாலே 24 வந்துடும். அப்போ ரிமைண்டர் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ ஆன்சர் முடிஞ்சிருச்சு. therefore HCF ஆஃப்னு எழுதி மூணு நம்பர் 396, 504, 636க்கு ஆன்சர் வந்து 12 அப்படின்னு அர்த்தம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட். கேர்ஃபுல்லாக படிச்சுக்க. 5 மார்க்ஸ் சம். ஃபஸ்ட்டு ரெண்டு கம்பேர் பண்ணிவிட்டு அடுத்த ஒன்று கம்பேர் பண்ணணும்.